கோலியாத்தை தாவீது வென்ற பிறகு மக்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியடைந்தார்கள். போரிலிருந்து சவுல் ராஜாவும் தாவீதும் திரும்பி வந்தார்கள். சவுல் 1000 பேரைக் கொன்றான், தாவீது 10,000 பேரைக் கொன்றான். இந்த பாடலை கேட்ட சவுலின் மனசு மாறியது. அவருக்கு மகிழ்ச்சி வரவே இல்லை. அதற்கு பதிலாக பொறாமை வந்தது. இவனுக்கு புகழ் கிடைக்குது, இனி ராஜ்யமே இவனுக்கு போயிடுமோ என்று சவுல் மனசுக்குள் பயந்தார். சவுல் தாவீதை நல்ல மனசோட பார்க்கவே இல்லை. ஒருநாள் தாவீது வழக்கம் போல வீணை வாசிக்கும்போது சவுல் கோபத்தோடு ஈட்டியை எறிந்தார். தேவன் தாவீதோட இருந்தார். தாவீது தப்பிச்சு போனான். மக்கள் எல்லாம் தாவீதை நேசித்தார்கள். அவன் தைரியமானவன், பணிவானவன், தேவனை நம்புகிறவன். சவுலின் மகன் யோனாதான் தாவீதோட நண்பனாக ஆனான். யோனாதான் தன் ஆடை, வாள், வில்லையெல்லாம் தாவீதுக்கு கொடுத்தான். ஆனா சவுலுக்கு பிடிக்கவில்லை. அவன் தாவீதை அதிகமாக பயந்தான். அதனால் தாவீதுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து அவனை தன் அருகிலிருந்து தள்ளி வைக்க நினைத்தான். ஆனா எங்க போனாலும் தேவன் தாவீதோட இருந்தார். அவன் எல்லா வேலையிலும் ஜெயித்தான். சவுலின் பொறாமை வளர்ந்தத தாவீதின் கஷ்ட காலமும் ஆரம்பமானது. தேவனுடைய திட்டம் அதையெல்லாம் விட பெரியது.